கியாமத்தினுடைய நாளையிலே ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் கேட்பார், ரப்பே நான் இந்த அமல்லாம் ஒன்றும் செய்யலையே, எனக்கு இவ்வளவு பெரிய தரஜா எப்படி கிடைத்திருக்கிறது? மின் ஐன ஹாதிஹி தரஜா, இந்த தரஜாக்கள் எங்கிருந்து கிடைத்தது ரப்பே? இவ்வளவு உயர்ந்த தரஜாக்களை ரப்பே நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா சொல்வான், உன்னுடைய பிள்ளையினுடைய துஆ என்று சொல்வான். இப்பொழுது துன்யாவில் இருக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளை உனக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய சன்மானமும் தரஜாவும் தான் இந்த உயர்வு என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்று வருகிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய மக்களை அப்படி மக்களாக ஆக்கி அருள்வானா. அதனால மக்கள் சாலிகானவர்களாக இருந்தால்தான் சுவனத்திலேயும் அதனுடைய சன்மானம் தொடரும். அதற்கு மாற்றமானவர்களாக ஒழுக்கத்திற்கும் நிலையிலே மாற்றமான நிலையில் இருந்தால் அவர்கள் துன்யாவில் மாத்திரமல்ல நம்முடைய ஈமானுடைய ஆபத்திற்கும் அவர்கள் காரணமாகி விடுவார்கள். நம்முடைய செல்வங்களில் எல்லாம் மகத்தான செல்வம் ஈமான் அல்லவா? அந்த ஈமானுடைய செல்வத்திற்கும் அவர்கள் ஆபத்தாக ஆகி விடுவார்கள் என்பது மாத்திரமல்ல, கியாமத்திலே நம்முடைய வேதனைக்கும் காரணமாகி விடுவார்கள்.